நம்ம பலாப்பிஞ்சு கோலா குழம்புக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். பலாப்பிஞ்சு இப்படி சின்ன சின்னதாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பூ 2 சில்லு அளவு நம்ம பூவாக திருக்கி வச்சுருக்கேன். மிளகு சீரகம் 1 ஸ்பூன் அளவு போல் எடுத்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 15 எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை தாளிப்புக்கு, பூண்டு ஒரு 7 பல்லு போல் எடுத்துக்கோங்க. இது கருவேப்பிலை கொத்தமல்லி ஃபைனலாக நம்ம சாப் பண்ணி போடுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி ஒரு சின்ன துண்டு, ஒரு சின்ன தக்காளி, பிரியாணி இலை, சின்ன பட்டை. இதில் கிராம்பு தான் நம்ம அதிகமாக சேர்ப்போம், அதனால் கிராம்பு நிறைய எடுத்துக்கோங்க. 2 ஏலக்காய், சோம்பு, புளி ஒரு நெல்லிக்காய் அளவு எடுத்துக்கோங்க. மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் இருந்தால் போதும். ஏன்னா நம்ம இதில் மிளகு சீரகம் பச்சை மிளகாய் சேர்க்குறோம், அந்த காரம் அது ஈக்குவல் ஆகிடும். மல்லித்தூள் நிறைய எடுத்துக்கோங்க, ஒரு ஸ்பூன் போல் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பலாப்பிஞ்சை குக்கரில் வச்சுருக்கோம். இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டு, 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், மல்லிப்பொடி, இப்போ தட்டி வச்சுருக்க பூண்டு இதெல்லாம் சேர்த்துக்கிறோம். குக்கரில் ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம். பாத்திரம் சூடானதும் நம்ம குக்கிங் ஆயில் சேர்த்துருக்கோம். எண்ணெய் காஞ்சதும் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அடுத்து தக்காளி, 2 பச்சை மிளகாய், நம்ம துருவி வச்சுருந்த தேங்காய் பூ, மிளகு சீரகம் எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி சேர்த்துக்கிறோம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தூள் லாஸ்ட்டாக சேர்த்துக்கிறோம். மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள். இந்த ஸ்டேஜில் புளியை போட்டுக்கலாம். இதை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே இதெல்லாம் வதங்கிடும். இந்த கலவையை ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துடலாம். நம்ம அரைச்சி எடுத்த பேஸ்ட்டை இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம். ஃபுல்லாகவே நான் அரிசி களைஞ்ச கழனியில் தான் இது செஞ்சுருக்கோம். அது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். எப்போவுமே குழம்பு நம்ம அரிசி களைஞ்ச கழனியில் வச்சா ரொம்ப நல்லது. பலாப்பிஞ்சு ஒரு விசில் வச்சு எடுத்தாச்சு. இந்த தண்ணியை உடனே நம்ம எடுத்து வச்சிடணும். இது கூட இப்போ 2 வரமிளகாயை சேர்த்துக்கலாம். நம்ம ஊற வச்சு எடுத்துருக்க கடலைப்பருப்பு இதை சேர்த்துக்கிறோம். உப்பு லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும். இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துடலாம். இதில் கடலைப்பருப்பு இப்படி 1-2 இருக்கும். கிட்டத்தட்ட வடை மாதிரி இருக்கும் சாப்பிட்றப்ப. இந்த மாதிரி க்ரன்ச்சியாக சாப்பிட பிடிச்சவங்க இப்படி அரைச்சிக்கோங்க. இல்லை ஃபுல்லாகவே ரொம்ப சாஃப்டாக வேணும்னு விரும்புகிறவங்க கடலைப்பருப்பை ஃபஸ்ட்டு மிக்சியில் ஒரு சுற்றிடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் பலாப்பிஞ்சு சேர்த்து அரைச்சிடுங்க. இப்போ இதை அரைச்சி எடுத்தாச்சு. பாத்திரம் சூடானதும் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க கிராம்பு, 2 ஏலக்காய், சோம்பு, பிரியாணி இலை எல்லாத்தையும் சேர்த்துடலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். நம்ம அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்த பேஸ்ட்டு இதில் சேர்த்துடுறோம். இப்போ இதை மூடி வச்சிடலாம். குழம்புக்கான உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி வச்சிடலாம். ஒரு 15 மினிட்ஸ்க்கு நல்லா சுண்ட விடுங்க. கோலா போடுறதுக்கு முன்னாடி கையில் ஆயில் தடவிக்க, கையிலே உருண்டை பிடிச்சி குழம்புல சேர்த்துடலாம். நம்ம இந்த உருளைங்க சேர்க்குறப்ப எப்பவுமே பரவலாக போடணும், ஒன்று மேலே ஒன்றும் ஒட்டக்கூடாது. அதே மாதிரி இதை பெரட்டி விட வேணாம். நம்ம இந்த மாதிரி குழம்பு எடுத்து அது மேலே ஊற்றினா போதும். கரண்டி போட்டு பெரட்டாதீங்க. குழம்பு நல்லா சுண்டி வந்துச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி சாப் பண்ணது கட் பண்ணி போட்டுறோம். போட்டதுக்கப்புறம் ஃபைனல் ஸ்டேஜில் நம்ம நல்லெண்ணெய் விட்டுடலாம். கோலா குழம்பு பாருங்கள் உடையாமல் நல்லா வந்திருக்கு. இது ஒயிட் ரைஸ் கூடயும் வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.